நேற்று நாம் தியானித்த வண்ணமாக என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளர் என்று சொல்லி ஆவியானவர் நமக்கு தேற்றரவாளராக இருப்பதாக நாம் தியானித்தோம். இந்த வேளையிலும் கூட யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடைய வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நீங்கள் அவரை அறிவீர்கள். எவரை? சத்திய ஆவியானவரை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆவியானவர் தேற்றுகிறவர் மாத்திரமல்ல, சத்திய ஆவியானவர். இந்த உலகத்தில் பொல்லாத ஆவிகள் கூட இருப்பதாக வேதம் சொல்கிறது. ஆனால் நம் தேவனும் சத்திய ஆவியான தேவனாக, நம்மை தேற்றுகிற தேவனாக நாம் பார்க்கிறோம். இதை உலகம் அறியவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். உலகத்தின் பார்வையிலே தெய்வத்தை ஒரு பொருள் வடிவத்தில் பார்க்க எண்ணுகிறார்கள், சிற்பத்தில் பார்க்க எண்ணுகிறார்கள், விக்கிரகத்தில் பார்க்க எண்ணுகிறார்கள், மனிதனால் உண்டாக்கப்பட்ட சிலையில் பார்க்க எண்ணுகிறார்கள். தேவன் ஆவியாக இருப்பதாக நாம் தொடர்ந்து அறிந்து கொண்டு வருகிறோம். அதனால் உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியினால் என்று சொல்லி பார்க்கிறோம். அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. தேவன் ஆவியாக இருப்பதை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். நாம் இன்றைக்கு வேதம் முழுமையாய் ஆராய்ந்து பார்த்து தேவன் இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே ஆவியாக இருக்கிறார் என்று விசுவாசிக்கின்றபடியினாலே நமக்குள்ளே அந்த பிரசனத்தை நம்மால் உணர முடிகிறது. உலகம் அவரை அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள். ஆனால் தேவனோ நமக்குள்ளே வாசம் பண்ணுவதை நம்மால் அறிய முடிகிறது. அதுதான் நம் வாழ்க்கையில் சிறந்த அறிவாக இருக்கிறது. இந்த உலகத்தில் எவ்வளோ மேதைகள் ஞானிகள் இருந்தாலும் கூட அவர்கள் ஒரு வடிவத்தின் மூலமாக தெய்வத்தை பார்க்கிறார்கள். நாம் எந்த வடிவத்திலேயும் எந்த சுரூபத்திலும் பார்க்காதபடிக்கு நமக்குள் தேவன் வாசம் செய்வதை நம்மால் அறிய முடிகிறது. நாம் விசேஷமான ஜனங்கள். அதனால் நம் வாழ்க்கையிலே உபத்திரவங்கள், வியாகுலங்கள், வேதனைகள், சஞ்சலங்கள், தவிப்புகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் கடந்து வரும்போது சோர்ந்து போக வேண்டாம். நமக்குள் வாசம் பண்ணுகிற தேவனை உணர ஆரம்பித்தால் நம் வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நம் வாழ்க்கையிலே அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் நம் தேவன் நமக்குள் வாசம் செய்கிறார் என்கிற அந்த வெளிப்பாடு நமக்குள் எப்போதும் இருக்க தேவன் விரும்புகிறார். அந்த அனுபவத்தில் போக நம்மை கொடுப்போம். சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவன் நேசிக்கிறார். சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவன் நேசிக்கிறார். சீர் மிகுந்திடும் சுவிசேஷந்தனை ஒரே உயர்த்திடுவோம் உம்மையே. சீர் மிகுந்திடும் சுவிசேஷந்தனை ஒரே உயர்த்திடுவோம் உம்மையே. மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இந்த மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. உலகம் அவரை அறியாமலும் உணராமலும் இருக்கும்போது நமக்குள்ளே தேவன் வாசம் செய்கிறான்கிற அந்த வெளிப்பாடை நாம் பெற்றபடியினாலே விசேஷமான ஜனங்கள். பிரச்சனைகள், போராட்டங்கள் இருந்தாலும் கூட ஒன்றை நாம் மறந்து போக வேண்டாம், நாம் விசேஷித்த ஜனங்கள். அன்பின் ஆண்டவரே, உலகம் உம்மை அறியாமல் இருக்கிறது. உயர்ந்த மனுஷனெல்லாம் உம்மை தெரியாமல் இருக்கும்போது பூமியின் கடையாந்தத்தில் எங்கோ இருக்கிற எங்களுக்கு உம்முடைய அடையாளத்தை காண்பித்து எங்களுக்குள் வாசம் செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பிரசன்னத்தை ஒவ்வொரு நாளும் நாங்கள் உணர்ந்து எங்கள் வாழ்க்கையிலே உம்மை வெளிப்படுத்தும்படியாய் தேவன் கிருபை பாராட்டுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless. Hallelujah.